ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம். இன்ஃபர்மேட்டிவ்னா என்ன, நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பேச போறியா, இல்ல இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றதை பத்தி பேச போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சினிமா சேனல் நண்பர்களே. இதுல வந்து நாட்டு பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்கு நம்மளால முடியாது. வேணா பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் கூடிய சீக்கிரம், அதுல இதை பத்தி பேசுவோம். சோ இப்போ சினிமா மேட்டரை பத்தி பேசுவோமா? சினிமா மேட்டரா என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ற நண்பர்களே, அதாவது தமிழ் சினிமால எவ்வளவு நடிகர்களையும் நடிகைகளையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னாருக்கு இன்னார் உறவினர்களா அப்படின்ற மேட்டர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒண்ணுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அட, இவங்களோட தங்கச்சி அவங்க, அட இவரோட அண்ணனா இவரு, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல, இவரோட அப்பா தானா இவரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க தோணும் இல்லையா? அந்த யோசனைலாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு இந்த நடிகை இந்த நடிகரோட தங்கச்சி, அந்த நடிகர் இந்த நடிகரோட தம்பி அப்படின்ற சில சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் இப்ப இந்த வீடியோல போட்டு உடைக்க போறேன். அதனால நேரம் கருதாம வீடியோல போய் எந்த நடிகர் எந்த நடிகர்களுக்கு உறவினர்கள் அப்படின்றத இதுவரையும் தெரியாத மேட்டரை ஓபன் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோல போவோம் நண்பர்களே. அதாவது இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வெண்ணிலா கபடி குழு அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு காட்சி வரும். என்ன காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கபடி ஆட போவாங்க. அப்ப திடீர்னு அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் வந்து அங்க கபடி விளையாட போற எல்லாருக்கிட்டையும், சூப்பரா விளையாடுனீங்கப்பா, சமய விளையாடுனீங்க, நீ நம்மளுக்கு பங்காளி முறையாக்கும், அதனால நாளைக்கு வீட்டுக்கு வா, எல்லாருக்கும் வந்து ஒரு விருந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த கபடி விளையாட வந்த வீரர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரத்துல காண்டாயிடுவாங்க, என்னையா அந்த கிழமை மொக்க போடுறான் அப்படின்ற மாதிரி. அந்த படத்துல அந்த ஒரே ஒரு சீன் வந்தாலும் சும்மா நறுக்குன்னு இருக்கும் அவரோட சீனு. அது மட்டும் இல்லாம ராஜபாட்டை அப்படின்ற ஒரு படம், இந்த படத்துல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கதாபாத்திரம் வரும். அந்த ரிப்போர்ட்டரோட அப்பாவை கூட அந்த வயசானவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த வில்லிய கத்தியை வச்சு குத்தி கொலை பண்றதே அவர் தான் ராஜபாட்டை படத்துல. ராஜபாட்டை படம் பார்த்த ஞாபகம்லாம் இருக்கா? அப்படி பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பாருங்க. சோ இந்த பெரியவர் யாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம கூட ஏதோ ஒரு குணச்சித்திர நடிகர் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் இல்லீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, இவர் தான் நீயா நானா கோபிநாத் அவர்களோட அப்பா, தந்தை அப்படின்றாங்க. சந்திரன் செட்டியார் இவரோட பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இருக்கிற ஆர்வத்துல ஒரு சில படங்கள் நடிச்சாரு. ஏன் நம்ம கோபிநாத்தே வந்து ஒரு 4-5 படத்துல நடிச்சாருங்க. ரமணா படத்துல நடிச்சாரு, வாமனன், நிமிர்ந்து நெல்லு, கடைசியா ஒரு திருநாள்ல கூட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாரு. சோ நீயா நானா கோபிநாத் அவர்களின் தந்தை தான் இந்த சந்திரன் செட்டியார் அவர்கள். இப்ப நான் சொன்ன படத்துல நடிச்சவரு. கோபிநாத் மட்டும் சாதாரண ஆள் இல்லைங்க. ஆரம்பத்துல கெரியர் வந்து ராஜ் டிவில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஜெயா டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி பயணம் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. ஆனா அவரோட தந்தை வந்து இந்த மாதிரி சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஒரு ஆர்வத்தின் காரணமாக சமீபத்துல அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் இவருக்கு இவர் தான் தந்தை, அவருக்கு இவர் தான் மகன்றத சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இரண்டாவதா சொல்ல போற நடிகை யார் தெரியுமா? அந்த நடிகையோட பேர் வந்து ஷீத்தலுங்க. இவங்க வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். பூவே உனக்காக படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ஓஜாரி பானிபூரின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு பெரிய சில்வஸ்டர் ஸ்டாலின் போலன்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு பொண்ணா ஒரு பொண்ணு வரும். அதை கரெக்ட் பண்ணி விஜய் வந்து டான்ஸ் ஆடினு இருப்பாரு. தனியா ஒரு ஃப்ரேம்ல வந்து நம்ம சார்லி அவர்கள் பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடினு இருப்பாரு. ரொம்ப நல்ல பாட்டு, ஒரு பெப்பி சாங். சோ இந்த ஷீத்தலும் வந்து நல்லா ஆடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கவுண்டமணி காமெடியில எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல படங்கள்ல அவங்க காணாம போயிட்டாங்க. என்ன ஆனாங்க யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த ஷீத்தல் யார் தெரியுமா? நடிகை ஷக்கீலா இருக்காங்க பாருங்க, அவங்களோட சொந்த தங்கச்சியா இந்த ஷீத்தல். இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஷக்கீலா அவர்களே ஒரு ஷோல பல வருடங்கள் கழித்து போட்டு உடைத்த ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷக்கீலாவும் ஷீத்தலுமே சேர்ந்து ஒரு கவுண்டமணி காமெடியில வந்து நடிச்சிருப்பாங்க. ஜிம்பலக்கடி பம்பா அந்த காமெடி பார்த்திருப்பீங்கல்ல, அதுல கவுண்டமணி வந்து ஷக்கீலாவை கல்யாணம் பண்ணிருப்பாரு, ஷீத்தல் வந்து செந்தில கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க தான் வந்து ஷக்கீலாவோட ஒரிஜினல் தங்கச்சி. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஷீத்தல் அவர்கள் உடல்நல குறைவால் 23 வயசுல இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லைன்னா இன்னி வரைக்கும் ஷீத்தல் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பாவம் ஷக்கீல் அவர்களோட தங்கச்சி தான்ப்பா இந்த ஷீத்தல். மூன்றாவதா சொல்ல போறது நடிகை பிரவீணா அவர்கள். சீரியல் ஆர்டிஸ்ட் நடிகை பிரவீணா நாயர்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சன் டிவில வந்த பிரியமானவளே சீரியல் மூலமா இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலேயே நுழைஞ்சி தமிழ்ல நிறைய நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட கெரியர் எப்படி தெரியுமா இருந்தது? இவங்க அப்பா வந்து ராமச்சந்திரன் நாயர், ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். 18 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா மலையாள படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மலையாளத்திலே 50 படம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆனா மலையாளத்துல அவங்க பெருசா கெலியில அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால 2010 வருஷம் பிரமோத் நாயர் அப்படின்ற ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து துபாயில பேங்க் மேனேஜரா இருக்காராம். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் வந்து சன் டிவி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சு இனி ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஆனா இவங்க ரொம்ப ஈஸியா ஃபேமஸ் ஆயிருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சொந்த அக்கா தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். அப்படியா, ஸ்ரீவித்யா வந்து இவங்களோட அக்காவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அக்கா தான். ஸ்ரீவித்யா அவர்களும் கேன்சரின் காரணமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க இல்லைங்களா? கமல் அவர்களோட ரொம்ப நெருங்கிய ஒரு தோழி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு பிரவீணா நாயர் அவர்கள் பெரிய லெவலில் வந்திருக்கலாம். ஆனா ஏன் வரல அப்படின்ற அவங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த குழப்பம்லாம் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் பிரவீணா நாயர் அவர்களோட அக்கா தான் ஸ்ரீவித்யா அப்படின்றது எனக்கு இப்பதான் சமீபத்தில் தெரிய ஆரம்பிச்சது. நான்காவதா நடிகர் RS சிவாஜி அவர்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காமெடி. எனக்கு ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்றது என்ன சொல்ற மாதிரியே இருக்குது.
அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடியன். இப்ப கூட சமீபத்துல லக்கிமன் ஒரு படம் பார்த்தேன். வர ஒரு 4 சீனா இருந்தாலும் சம காமெடியா இருக்கும். யோகி பாபுவோட சேர்ந்து கோலமாவு கோகிலா அப்புறம் கர்கி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுட்டு வந்தவர் சமீபத்துல இறந்துட்டாரு. ஒரு நல்ல கலைஞனை வந்து தமிழ் சினிமா இழந்து விட்டது. இருந்தாலும் இவர் யாரோட உறவினர்ப்பா அந்த மேட்ருக்கு வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் சந்தான பாரதி, இயக்குனர் மற்றும் நடிகரான சந்தான பாரதி வந்து ஆர்.எஸ். சிவாஜி அவர்களுக்கு தம்பி. அப்பனா பாத்துக்கோங்க, ஆர்.எஸ். சிவாஜி வந்து இவரோட அண்ணனா. இது வரைக்கும் பெருசா யாருக்குமே தெரியாது. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அதனாலதான் 2 பேரும் பாத்தீங்கன்னா கமல் அவர்களோட அந்த அசோசியேஷன் கொலாபரேஷன்லயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு லைன் ப்ரொடியூசர் மற்றும் சவுண்ட் டிசைனர். இவர் முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜ் கமல் பிலிம்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்காரு. கமலோட ஒரு நெருங்கிய கொலாபரேஷன்ல இருக்கிறவரு 66வது வயதுல இறந்துட்டாருப்பா. போன வருஷம் தான் இறந்தாரு. 5வதா சொல்ல போறது நடிகை பவானி ஸ்ரீ அவர்கள். பவானி ஸ்ரீ அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகைங்க. சமீப காலத்துல நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாவக்கதைகள், அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 1ல கூட பார்த்திருக்கோம், பார்ட் 2லயும் வருவாங்க. காப்பே ரணசிங்கத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்களோட தங்கச்சியா வருவாங்க இல்லீங்களா. இந்த பொண்ணு யாருப்பா, இத்துணுண்டா இருக்குது, ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா பண்ணுது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையல அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து வேற ஒரு பெரிய இசையமைப்பாளர் மற்றும் நடிகரோட தங்கச்சி. நடிகன்ற பாருங்க, அந்த நடிகரும் பாத்தீங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, நன் அதர் தன் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். சோ ஜி.வி. பிரகாஷ் அவர்களோட சொந்த தங்கச்சி தான் பவானி ஸ்ரீ. 6வதா சொல்ல போறது நடிகர் ஆர்யா அவர்களோட ஃபேமிலி ட்ரீயை பத்தி தான். என்னப்பா இவர் என்ன பெரிய சிவாஜி கணேசன் குடும்பமா இல்ல எம்ஜிஆர் குடும்பமா, இவரை பத்தி ஒரு ஃபேமிலி ட்ரீ இல்ல கலைஞர் அவர்களோட குடும்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. இவங்களோட ஃபேமிலி ட்ரீ வந்து நீங்க கேட்டீங்கன்னா கதி கலங்கி போயிடுவீங்க. ஏன்னா ஆர்யா அவர்களோட மாமியார் யாரு தெரியுமா? தபு. என்னையா கோக்குற நீ? ஆர்யாவோட மாமனார் வந்து மாமியார் வந்து யாரு? சைஷா அவங்களோட அம்மா. அவங்க தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, தபுவும் வந்து ஆர்யா அவர்களுக்கு ஒரு மாமியார் முறையாக்கும். எப்படியா எப்படின்னு கேக்குறீங்கல்ல, பதில் சொல்றேன் பாருங்க. அதாவது ஆர்யா அவர்களோட மனைவி யாரு? சாயிஷா. சோ சாயிஷா அவங்களோட அம்மா யாரு? ஷாஹின் பானு அப்படின்றாங்க. ஷாஹின் பானு யார் தெரியுங்களா? பாலிவுட்ல பாத்தீங்கன்னா சாய்ரா பானு அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு லெஜண்ட் நடிகை இருக்காங்க. அந்த நடிகைக்கு ஒரு தம்பிக்கிறாரு, அவரோட பேர் தான் சுல்தான் அகமதுன்றாங்க. அந்த சுல்தான் அகமதுக்கு ஒரு பொண்ணுகிறாங்க, அந்த பொண்ணோட பேர் தான் ஷாஹின் பானு. ஷாஹின் பானு வேற யாரும் இல்ல, நடிகை சாயிஷா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா தான் நம்ம ஆர்யா அவர்களோட மாமியாருங்க. சரி ஓகே, இவங்க தான் வந்து மாமியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். தபு எங்க இருந்து உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன். இன்னும் இந்த ஃபேமிலி ட்ரீ நான் முடியல. சாயின் பானு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு அத்தை இருக்கிறாங்க. அந்த அத்தை தான் சாய்ரா பானு. அவங்களுக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, அவரோட பேர் தான் திலீப் குமார். திலீப் குமாருக்கு ஒரு தம்பிக்கிறாரு, அவரோட பேர் தான் நசீர் கான். நசீர் கானோட 2வது ஒய்ஃப் தான் பேகம் பரா. பேகம் பராவோட தம்பிக்கு ஒரு பொண்ணுக்குது, அதோட பேர் தான் ருஷானா சுல்தான்ன்றாங்க. அந்த ருஷானா சுல்தானுக்கு ஒரு பொண்ணுக்குது, அந்த பொண்ணோட பேர் தான் அமிர்தா சிங். அமிர்தா சிங் யார் தெரியுமா? நடிகர் சைஃப் அலி கான் இருக்கிறாருல, அவரோட முதல் பொண்டாட்டி. ஏயோ நீ வந்து தபுவை தான் மாமியாரு அப்படின்ற மாதிரி சொன்ன, இப்ப சைஃப் அலி கானோட மேட்டரை கோக்குறேன்னா அதுவும் சொல்ல மறந்துட்டுங்க. சைஃப் அலி கானும் நம்ம ஆர்யாவும் கூட உறவினர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். தபு மேட்ரிக்கு போறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சைஃப் அலி கான் பக்கமா ரூட் போயிடுச்சு. ஃபேமிலி ட்ரீ சொல்லும் போது இதெல்லாம் சகஜம் இல்ல. ஓகே, இப்ப வந்து தபு அவர்கள் வந்து எப்படி நம்ம ஆர்யா அவர்களுக்கு மாமியாரு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இவ்வளவு நேரம் சாயிஷா அவர்களோட அம்மாவை பத்தி தானே சொன்னேன். இப்ப அப்பா குடும்பத்துக்கு வரும். அதாவது சாயிஷா அவர்களோட அப்பா பேர் தான் சுமித் சைகல்ன்றாங்க. இவர் பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகருங்க. இவரோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் சாயிஷா அவர்கள். இவங்களுக்கு ஒரு 2வது மனைவி இருக்கிறாங்க, அவங்க பேர் தான் ஃபரா. ஃபரா யாருன்னு பாத்தீங்கன்னா தபு அவர்களோட தங்கச்சி, சொந்த தங்கச்சி. அப்பனா பாத்துக்கோங்க உறவு எந்த லெவல்ல இருக்குதுன்னு. ஆர்யா அவர்கள் எவ்வளவு பெரிய ஃபேமிலியில போய் செட்டில் ஆகிறாருன்னு பாருங்க. சோ இதுதான் ஆர்யா அவர்களோட ஃபேமிலி ட்ரீ. சோ ஆர்யா அவர்கள் பேசிக்கலி பாத்தீங்கன்னா மாமியார் தபு, அதுக்கப்புறம் அவரோட மச்சினிச்சியா மச்சானா சைஃப் அலி கான். சோ ஒரு பெரிய குடும்பத்துல, பட்டோடி குடும்பத்துல இருக்கிறாருங்க அவரு. இப்ப அடுத்ததான 6வதா சொல்ல போறது நடிகர் ரிஷிகேஷ் அவர்கள். யார் அந்த பையன்? கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷிகேஷுங்க. வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்திருப்பீங்கல்ல. இந்த படத்துல வந்து தனுக்கு தம்பியா நடிப்பாரு 1 and 2 2 பார்ட்லயும். அதுக்கப்புறம் அவர் தனியா ஒரு படம் நடிச்சாரு, அந்த படத்தோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல, தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உறவுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்களா? எப்படிப்பா இது? நீ சொல்ற எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்குது. இந்த ஒரு உறவு முறையும் விளக்கு அப்படின்னா சொல்றேன். அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட மனைவி யாரு? லதா ரஜினிகாந்த் அவர்கள். லதா ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணன் யாரு? ஒய்ஜி மகேந்திரன். ஒய்ஜி மகேந்திரன் அவர்களோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சியோட பையன் தான் இந்த நடிகர் ரிஷிகேஷ். அது மட்டும் இல்லாம ரிஷிகேஷோட அப்பா யார் தெரியுமா? எஸ்.வி. ரமணன்றாங்க. அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆட் பிலிம் மேக்கரு. அது மட்டும் இல்லாம தூர்தர்ஷன்ல ரஜினி அவர்களை முதல்ல பேட்டி எடுத்தவரும் இவர் தானா. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரஜினி குடும்பம். அதனாலதான் விஐபின்ற போர்வையில வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற மாதிரி வழக்கம் கொடுத்துட்டு படம் ஃபுல்லா விஐபிங்க தான். இப்ப 7வதா சொல்ல போறது நடிகை ராகி அவர்கள். ராகி அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜோஷுவா இமை போல் காக்கா அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம் இல்லைங்களா. இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சது ராகி அவர்கள் தான். இவங்க யார் தெரியுமோ? இவங்க வேற யாரும் இல்ல, நடிகை ஆரவ் அவர்களோட மனைவி தான்.
எப்படிவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடிச்சாங்க, முன்னாடியே நடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது ஜோஷுவா இமை போல் காக்க இந்த படம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லுவான். 2017 வருஷம் என்ன எறிந்தால் படம் முடிச்சதுக்கு அப்புறமோ முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அருண் விஜய் அவர்களோட ஃபிட்னஸை பார்த்துட்டு கௌதம் வாசுதேவ மேனன் என்ன பிளான் பண்ணாரு, நான் ஒரு படம் எடுக்க போறேன். இந்த படத்தோட கதையை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஒரு மல்டி மில்லியனரோட செக்யூரிட்டி கார்டு, பாடி கார்டு. சோ இந்த பாடி கார்டு நீ இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்கிற, அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அதாவது அந்த விஐபி நீ எப்படி காப்பாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி இருக்காரு. இதுக்காக அருண் விஜய் அவர்கள் ஒரு 15 கிலோ குறைய சொல்லியிருக்காரு. குறைச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ ஃபாரின்ல லண்டன்ல போய் ஃபைட் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெடி ஆனோன்னு அருண் விஜய் ஒரு வருஷம் இந்த படத்துக்காக டெடிகேஷனா ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா அந்த காலகட்டத்தில் பட்ஜெட் காரணமாக சரியான பட்ஜெட் கிடைக்கல அப்படின்றனால இந்த படத்தை வந்து கௌதம் மேனன் அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி விட்டார். இதுக்கப்புறம் அருண் விஜய் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் இதே கதையை சூர்யா கிட்ட சொன்னோன்னா சூர்யா என்ன சொல்லியிருக்காரு, அப்பா இதே கதை காலத்துல தான் காப்பான்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், 2 கதையும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால இந்த கதையில நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே கதையை தூசு தட்டி 2019 வருஷம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெங்கே ஹீரோ ஏன் தேர்ந்துக்கிற, எங்க வீட்லயே வரும்னு ஒரு பையன் இருக்கிறான், அவங்க கூட நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கான், எந்த படமும் ஓட மாட்டேங்குது, வேற வழி இல்லாம அந்த பையனை பிக் பாஸ்க்கு அமைச்சிட்டு இருக்கோம், பேசாம நீயே வந்து இந்த கதைக்கு வந்து என் பையனை செட் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே கௌதம் மேனன் ஓகே இந்த பையன் வந்து இப்போ எவ்வளவு கிலோ வரான் அப்படின்னு பார்த்தா 94 கிலோ வந்தாராம் வருண் அவர்கள். உடனே 25 கிலோ குறைனோன்னு 25 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து அந்த விஐபியா நடிக்கிறது வந்து யாரு அப்படின்னு தேர்ந்து இருக்கும்போது ஒரு ரிச் லுக் வேணும்னு சொல்லி இந்த ராகி அப்படின்ற நடிகையும் போட்டிருக்காங்க. ஸோ 2019 வருஷம் இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2020 தான் ஆரவ் அவர்கள் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால ஜோஷுவா அவர்களுக்கு காதலியானதுக்கு அப்புறம் தான் ராகி அவர்கள் ஆரவ் அவர்களுக்கு மனைவி ஆயிருக்கிறாங்க. இப்போ 8வதா சொல்ல போறது நடிகை சிந்து அவர்களை பத்தி. ஒரு 90s காலகட்டத்தில் நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசுலயே லங் இன்ஃபெக்ஷன்லாம் இறந்துட்டாங்க. அந்த இன்ஃபெக்ஷனே உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் தொத்திக்கிட்டு அந்த லங் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்ததா சொல்லப்படுது. அதனால தான் அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவங்க வந்து 2 பேருக்கு உறவினருங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை மஞ்சுளா இருக்காங்க பாத்தீங்களா, மஞ்சுளா அவர்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அவங்களோட பேர் தான் ஷாமலா. இந்த ஷாமலா அவர்களோட பொண்ணு தான் இந்த சிந்து. இது மட்டும் இல்லாம சிந்துவோட தம்பி யார் தெரியுமா, நடிகர் சஞ்சீவ் அவர்கள் தான் சிந்துவோட தம்பியே. ஸோ அவங்க சின்ன வயசுல இறந்ததை நினைச்சு சஞ்சீவ் அவர்கள் அப்பப்போ கவலைப்படுறது உண்டா. ஸோ இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பெரிய நடிகையா இருப்பாங்க. ஆனா இந்த உறவு முறை பல பேருக்கு தெரிஞ்சாலும் சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனாலதான் நான் இதை தெரியப்படுத்திட்டேன். சோ நண்பர்களே, இப்ப இந்த மாதிரி தமிழ் சினிமால ஏகப்பட்ட உறவினர்கள் அப்படியே மிங்கிலாகி கிடக்குறாங்க. அப்படியெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ கிரியேட் பண்ணோம்னா மொத்த தமிழ் சினிமாவும் நிறைய பேரோட குடும்பத்தோட கனெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் என்னென்ன அந்த முடிச்சுகள்லாம் என்னென்னன்றத வருங்கால வீடியோல ஒன்னொன்னா அவுத்து விட்டுனே இருக்கிறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் நான் நிறைய ரிவீல் பண்ணுவேன். இந்த மேட்டரை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.